இந்த மலைக்கு வந்துடணும்ல. ஐயோ அது ஒரு மாதிரி மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வந்ததோட போகிற ஈஸியாக இருக்குன்னு பார்த்தோம். பட் இப்போயும் அதே மாதிரி தான் கஷ்டமாக தான் இருக்குது. நாங்கள் காட்டுக்குள்ளே நைட்டு மாட்டிக்கிட்டோம். மணி 8 ஆச்சு. ஓ இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரவே கூடாது. வந்தாலும் சீக்கிரம் போயிடணும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. மணி 3:30 ஆச்சு. திருவண்ணாமலை பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். செங்கல்பட்டு டோல்கேட்ல ஒரு அரை மணி நேரம் நினைக்கிறோமா? இல்ல வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு. ஆக்சுவலா திருவண்ணாமலைக்கு வந்துட்டோம். திருவண்ணாமலையில இருந்து கடலடியா அங்க இருந்து கடலடியில இருந்து அந்த அடிவாரத்துக்கு என்ன ஒரு பேரு பருவதமலை போறோம். ஆனா போறதுக்கு 1 மணி நேரம் கிட்ட ஆயிரும் போல. A few moments later. சிங்கம் களை இறங்கிருச்சு. யாருன்னு தெரியும் உங்களுக்கு? நம்ம வீடியோ ஃபுல்லா சொல்லுவேன் யாருன்ட்டு. நம்ம சேனலுக்கு இவருக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தம் என்னன்னு சம்பந்தமே நானே விசித்திரமான ஆளு. இவர் போட்ட பிளான் தான் ஆக்சுவலி இந்த பிளானே. இப்போ வரைக்கும் என்ன மேட்ச் என்ன இது எதுவுமே தெரியாது. கோயில் போகலான்னு கூப்பிட்டாரு. சரி இங்கே ஏதோ பக்கத்தில் ஏதோ கோயில் இருக்கும் போல போகலான்னு முடிவு பண்ணேன். அப்புறமா தான் தெரிஞ்சது மலை மேலே உள்ள கோயில், அதுவும் மோஸ்ட் டேஞ்சரஸான கோயில்ன்ட்டு. அப்புறமா தான் எனக்கு மேட்ரே தெரிய வந்துச்சு. மனசு ஏமா என்ன காலம் தெரியல. அதை முடிச்சாப்ல தெரியும். மேலே போக போதான் தெரியும் என்ன பண்ண போறான்ட்டு. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்க. தமிழ்நாட்டிலேயே டாப் 3 ஈஸியஸ்டா எங்க டஃபஸ்ட்னு சொன்னீங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ? பருவதமலை வந்தாச்சு. நான் கைலாஷ் மோகன் அப்புறம் சொன்னேன் கேமராமேன் அவர் வந்தாலும். பட் 4 பேர் ஒரே பைக்கில் போக முடியாது. அவங்க 3 பேர் பைக்கில் முன்னாடி போயிட்டாங்க. நடந்து போயிட்டுருக்கேன். குரங்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாங்க. அதனால் ஸ்டிக்கை கையில் வச்சுக்கோங்க மறக்காமல். குரங்கு ஏகப்பட்ட குரங்கு இருக்குங்க. சரியான குரங்கு இருக்குது. கவனம். இன்னொரு திங், தயவு செஞ்சு வரும்போது வாட்டர் பாட்டில் இப்போ ஃப்ரெண்டு ஒன்றுமே கொண்டு வரலன்னு சொல்லுறீங்க. ஆளுக்கு ஒரு பேக்கை கொடுத்து பேக்கில் 2 வாட்டர் பாட்டிலாச்சும் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கேருந்து நடந்து போகிறதுக்கு மூச்சு வாங்குது. பருவதமலைக்கு வர்றதுக்கு 2 பஸ்ஸும் மாறணும். ஒன்று வந்து திருவண்ணாமலையிலேருந்து அங்கேருந்து ஒன்று காஞ்சி இறங்கிடுங்க, இல்லைன்னா கடலடின்னு ஒரு ஸ்டாப்பு அங்கே இறங்கிடுங்க. அங்கேருந்து சேரட்டை பிடிச்சிங்கன்னா இங்கேருந்து உள்ளே இறக்கி விட்ருவாங்க. அங்கே கொஞ்சம் கூட வருமா? 50 ரூபாய் தண்ணி பாட்டில். 50 ரூபா தண்ணி பாட்டிலா? ஆமாம். அடிவாரத்தில் 20 ரூபா 30 ரூபா. ஐயோ ஓ அங்கே 50 ரூபாயா? ஒரு நடத்துக்கு போகும் 400 ரூபாய் கூலி. அவங்க ஆளை வச்சு ஏற்றுறாங்கல்ல. எதை வச்சு ஏற்றுறாங்க? ஆளை வச்சு ஏற்றுறாங்க. ஆமாம் ஆளை வச்சு தூக்கணும். அவங்களால முடியாது. அதனால 20 ரூபா வாட்டர் பாட்டில் மேலே 50 ரூபாயா? ஆமாம் வந்து சொல்ல முடியும். வெயிட்டில் நம்மளால ஒத்த உடம்பு தூக்கிட்டு போகிறதுக்கு வெயிட். ஆமாம் ஆமாம். அவங்களும் கஷ்டம் சார் தூக்கிட்டு போய் இன்னைக்கு வேலைக்கு போனேமா சம்பாதிக்கிறேன். 1000 ரூபாய் ஆமாம் 900 ரூபாய் சம்பாதிக்கல. ஆமாம். அவங்க அந்த கூலியெல்லாம் விட்டுட்டு ஆளை வச்சு தூக்கி இந்த பனிலையும் காற்றுலையும் குளிர்லையும் மழையில வந்து விற்கிறாங்க சார். அப்படி நினச்சி பார்க்கணும். அதுவும் கரெக்டாக மைக்கால வரும்போது விட்டுருவாங்க. எத்தனை மணிக்கு மேலே போகிறது ஸ்டார்ட் ஆகுது? எப்போனாலும் போவாங்க அவங்க. நைட்டு போகலாமா? அப்போ நைட்டு போகலாமா? நைட்டு கூட போகலாம். ஒன்றும் பயம் இல்லை. அப்படியா? இதுதான் தெரியாது. போகலாம், ஒன்றும் பயம் இல்லை. சரி ரைட்டு. கண்ணே கவிதா எழுதுனா மண்ணே கவிதா எழுதிக்கிட்டு இருக்க. அவங்க சொன்ன அந்த அட்வென்ச்சர் பாதை இருக்குல்ல, அது இதுதான் போல. உண்மையிலே அட்வென்ச்சராக தான் இருக்கு. யார் கேமரா பண்ணாதீங்க, ஆகி போச்சு பாரு. சுபாஷே ஆனால் உண்மையில எனக்கு மஞ்சுமேல் பாய்ஸ் பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. தெரிஞ்சுக்கிட்டியா? இந்த மாதிரி நான் போனது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஒரு அடி கூட மேலே போவே இல்லை. பாதியில் நிற்கிறேன். அதுக்கே பீதி கிளம்புது. வெயிட் பண்ண வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் 3 பேர் ட்ரிபிள்ஸ் வந்தோம். சரியா? வரும்போது வழங்கும் போது நான் கைலாசம் போகணும் சண்டை போட்டுனே வந்தானுங்க. அவர் சிரிச்சுனே வந்தார். ஜாலியா இருந்துச்சு. சரியா? நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஜாலியா பேசுனே என்ன பண்ணிட்டாரு, பைக்கை பார்க் பண்ணிட்டு நாங்கள் மலையாள எல்லாம் மனுஷன் 10 வந்தானா? ஐயா பிளான் ஆர்கனைஸ் பண்ணது நானே, இதுக்கு ப்ரொடியூசர் நானே. என்ன விட்டு நீங்க போய் மறந்துட்டீங்களா? ரெடி ஆயிட்டப்ப நான் தான் ப்ரோ கார்த்திக் ப்ரோ அங்க காதர் இருக்கா ஷூ ஷூன்னு பிளான் ஆர்கனைஸ் பண்ணது நானு. வண்டியை யூட்டன் போட்டு வந்தான். அடங்கொம்மால நான் தெரியுதுல மூளையில அங்க ஒண்ணு அங்கதான் போகணும் போல. இந்த வந்துட்டோங்கிறானுங்க. பொய் சொல்றானுங்க, பச்சை பொய் சொல்றானுங்க. 100 மீட்டர் தான் உள்ள வந்திருக்கோம். இன்னும் மேல 6 கிலோமீட்டர் ஏறணும் போல.
இருக்குன்னா இந்த பேரண்மை படத்தில் போவாங்கல்ல அந்த ட்ரெக்கிங் ஜெயம் ரவி கூட அந்த மாதிரி இருக்கா. லிட்டரலி இந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ குறுகிய பாதை, அவ்வளோ கலர்ஃபுல்லாக செம சூப்பராக இருக்குது. அது ஃபோனில் பார்க்குறதோட நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கல் எடுத்து ஒட்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இத்தனைக்கு தாங்க கீழ் மட்டத்தில் தான் இருக்கும். இன்னும் இந்த கேட்டுக்கிட்டே போகல. அங்கே போயிட்டு சொல்கிறேன். ஆனால் பயங்கரமாக ஒரு ஏஜ் மேலே உள்ள ஆளுங்களை கூட்டிகிட்டு வராதிங்க. இது இங்கே உள்ளதுக்கு மட்டும் தோண விஷயம். மலை மேறிட்டு எப்படி மனசு மாறுன்னு தெரில. ஆனால் நல்லாயிருக்கு. ஒத்தையாக 2 பேராக வராதிங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்க, ஜாலியாக சாமி கும்பிட்டு போங்க, நல்லாயிருக்கும். மற்றபடி சாமி கும்பிட்றதுனால ட்ரெக்கிங் பார்த்து நல்லாயிருக்கு. நம்ம 2 ரூட் சொன்னோம்ல, அந்த பக்கம் போனோம்னா படிக்கட்டு உள்ள ரூட்டு. படிக்கட்டு உள்ள ரூட்டில் போனோம்னா அந்த ரூட் பாதி பதிக்கட்டி மீதி வந்து மலை ஏறிடுமா. இது வந்து முக்கால்வாசி இந்த மாதிரி போகுமா, காவாசி தான் மலை ஏறுங்கிறாரு. ஆனால் அந்த படிக்கட்டு ரூட்டுக்கு இதுக்குள்ள ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படின்னா, அதில் போனால் 14 கிலோமீட்டர் மேலே ஏறணும், இதில் 6 கிலோமீட்டர் மேலே ஏறணும். அப்போ இது ஃபுல்லாக இப்படி தான் போகுமா மலை மேலே? அப்போ மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் கரெக்டா? ஏதோ படிக்கட்டில் ஏற மாதிரி இருக்கும். அவருக்கு வேர்த்துச்சு முடியல. மலை வாட்டர் ஃபால்ஸ் நினைக்கிறேன். சவுண்டு கேட்குதா? வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு பாரு. அது வாட்டர் ஃபால்ஸ் இல்லை, ஏதோ தண்ணி போகிற பாதை நினைக்கிறேன். சவுண்டு மட்டும் அப்படி கேட்குது. அந்த அங்கேருந்து தண்ணி வருது, அங்கேருந்து வருது அப்படியே தண்ணி கீழே ஃபுல்லாக போய் அது போன பாதை தான் இந்த மாதிரி கேப் ஆனது. ஆனால் இந்த இது நல்லா இருக்கு, தண்ணி சமைச்சில்லுன்னு இருக்கு. எவ்வளோ மூச்சு வாங்குறேன்னு சொன்னால் புரியாது. ஏன்னா போட்டு அந்த பேக் எதையுமே காணோம். நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். குரங்கு சரியான ரவுண்டு கட்டிச்சு. ஸ்நாக்ஸ் ஏதோ கொண்டு வரல, இல்லை பிஸ்கெட் கொண்டு வந்தோம், இந்த பட்டர் ஜாம் கொண்டு வந்தோம். அந்த வாடகைக்கு வந்து வா குரங்கு செம்மையாக துரத்தி எங்களால் சரியான மூச்சு வாங்கிடுச்சு. இப்போ பேக் எல்லாத்தையும் ஒரு அக்காட்ட கொடுத்துட்டு பேசாமல் அந்த அமைதியாக உட்காந்துருக்கோம். மூச்சு வாங்குது சும்மா கூட இல்லாமல். அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, இதோட அதிகமாக மேலே போனீங்கன்னா அந்த என்னது கோடாரி கடப்பாறை இன்னும் மோசமாக குரங்கு வருண்டாங்க. அக்கா நீ பேக்கை வச்சுக்கோ உட்காந்துட்டு பேக் விட்டு ஓடி வந்துட்டோம். அது எத்தனை கிலோமீட்டர் நடந்திருப்போம் தெரியல, நிறைய அடி. முக்காவாசி தூரம் கடந்துட்டோம். கொசு கடிச்சிச்சு. What is wrong with you, man? இந்த இடத்துல வலி பயங்கரமா வலி, காலுத்தோட பயங்கரமா வலிக்குது. உடம்பு வலி கூட மருந்து கூட சரியா இல்ல. போற போக்குல ஒருத்தங்க வந்து ஒரு கூட்டம் வந்து உங்களை வந்து ஜல்சா பண்ண பாருங்க. யாரும் தெரியல சொல்றா, குரங்கே மாட்டீங்க. குரங்கு ஐயோ, நான் வேற ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு யோசனை பண்ண, வலிக்கு விழுந்துருமோ அது இதுன்ட்டு. குரங்கு எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளோட முன்னோர்கள் தான், வேற யாரும் இல்ல. இது மோசமான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் செம்ம டயர்டா இருக்கும். நான் சொல்லும்போது 3, 2, 1. Hey, I've seen this one. This is a classic. ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த கனெக்டிங் பாதை ஒன்று இருக்குது. இதுக்கும் அது என்ன என்ன பாறை? அது கடப்பாறை பாறை அது இருக்குது. அதுக்கு கனெக்டிங்கு நடுவில் ஒரு கடை ஒன்று இருக்குது. அந்த போய் சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டுலாம் போக முடியாது, சாப்பிட்டா உண்டு. ஏன்னா வாய்ப்பே இல்லை அங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு. அந்த கடையை காமிக்கிறேன் பாருங்கள். ஐ திங்க் வாட்டர் பாட்டில் 40. அந்த வாட்டர் பாட்டில் 1 லிட்டரு 40 ரூபா. இந்த பசங்க வர மாதிரி நான் சொன்னேன்ல, கீழே 20 ரூபா 30 ரூபா வச்சு, மேலே வந்து 40 ரூபா. இன்னும் மேலே வச்சுக்கு போனால் 50 ரூபா வரும்னு நினைக்கிறேன் அந்த வாட்டர் பாட்டில். இதான் சொன்னேன் தெரியா, இருக்க எல்லாம் எப்படி தான் வருது. நான் சொன்னோம் அந்த ரூட்டு அந்த பக்கம் அந்த இந்த வழி வந்து 14 கிலோமீட்டர் அந்த ரூட்டு. நாங்கள் வந்து இந்த ரூட்டு இந்த பக்கம் ரூட். நாங்கள் இந்த வந்து நாங்கள் ஒரு 6 கிலோமீட்டரில் அப்படின்ட்டு வந்திருக்கோம். இது வந்து அந்த படிக்கட்டு ரூட். ஆனால் 14 கிலோமீட்டர். எனக்கு தெரிஞ்சு எது பெஸ்ட்டு பேட்டெல்லாம் தெரில, வந்தவங்க சொல்லுங்கள். ஆனால் நாங்கள் இந்த பக்கம் வந்தோம். ஆனால் ஒரு ட்ரெக்கிங் வந்து ஃபீல் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த பக்கம் போகலான்னு ஐடியா இருக்குது. கடவுள் என்ன நிறைய இருக்காதுன்னு தெரியல. வேணாமா 16 கிலோமீட்டர் உருநீட் கோரிக்கையில் போயிடலாம். ஒன்றும் இல்லை ப்ரோ. ஓகே, என்ன அடிச்சிச்சு? ஒன்றும் இல்லை ஓகே, வந்துடுங்க. இவ்வளோ மோசமாக இருக்குன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. சும்மா சாதாரணமாக நிற்கிற மாதிரி தானே தெரியுது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. இங்கே போய் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. பேக்ரவுண்டில் ஃபுல்லாக அப்படியே போயிட்டு வரோம். பார்க்கலாம், நம்பிக்கையோட போகிறோம். இப்போ தானே வேலை பிளாக் பழப்பா, அப்படி தான் ஒரு கண்டுக்காத. கால் நடக்குதுடா. சிட்ட உட்காரணுமா? இல்லை
இந்த இது படிக்கிட்டுப்பா. ஏன் இது ட்ரையல் இது போல். ஓகே பயமாக இருக்கலாம். ஏறு. வந்து நாளைக்கு இங்கே வருவேன்னு எனக்கே தெரியாதரா. வந்தது என்னால் நம்பவும் முடியாது. ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு அப்படி தூங்க மாட்டேன். இந்த ஹைட்டை பார்த்து அவ்வளோதான் காலி. மச்சா அப்படியே இன்னும் என்னெல்லாம் பார்க்க காத்திருக்கோன்னு தெரியல எங்களுக்கு. நான் எதுக்கு சவுண்ட் கொடுக்கலாம்னா கீழே சொல்றது ஞாபகம் இருந்துச்சு. இது கோயிலா? இதுவா குரங்கு செக் பண்ணுது. தலையா அல்ல அவனுக்கு. மச்சா கடிக்க கூடாத கடிச்சிருமாங்க. ஆனால் பயங்கரமாக செக். போலீஸ்காரெல்லாம் தோத்துரும் போல. ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு எல்லா பக்கமும் செக் பண்ணுது. ஒரு வேலை கிட்ட வந்துட்டோம். இப்போ கீழேருந்து பார்த்தா குட்டியாக தெரிஞ்சில. இப்போ வந்துருச்சு ஜூம். செம்மையாக இருக்குல்ல அந்த மலை. நல்லா இருக்கு. அவனுங்களே அப்படி சொல்லும்போது உஷாராயிருக்கணும். மரணம் பயங்கரமான இவ்வளோ பெரிய டென்ஷன் இந்த குரங்கு மட்டும்தான். தயவு செஞ்சு ஃபுட்டே எடுத்துட்டு வரீங்க. ஒரு தண்ணி பாட்டில் வச்சுக்கோங்க. போகலாம். ஒரு வழியாக லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா கிட்ட வந்துட்டோம். நாங்கள் வரோம். அன்னதானம் போட்டுட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. 2 மணி நேரம் முடிஞ்சுட்டு. இப்போ மணி கரெக்டாக 2:30. கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரில. இப்போதைக்கு எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை. அன்னதானத்தில் சோறு போடுவாங்களான்ட்டு. காலையிலேருந்து ஒரு சாப்பிடல. நான் ஒரு 3 இட்லி சாப்பிட்டு ரொம்ப ஏறிட்டு டயர்டாயிட்டேன். வெறும் கொஞ்சம் அன்னதானத்தை சாப்பாடு கொடுத்தாங்கன்னா கீழே போய் ரீச் ஆயிரும். இல்லை எங்களை ஆளை வச்சு தான் தூக்கிட்டு போகணும். குரங்கு வேறு நிற்கிது. அப்பா சோறு இருக்கா இல்லைன்னு தெரியல. இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருக்காங்க பார்த்துட்டு வரேன். போங்க. சத்தியமாக இந்த சாப்பாடு எங்களுக்கு கிடைக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த சாப்பாடு காலி ஆயிடுச்சு. இந்த சாப்பாடு கிடைக்கணும் அறவே எதிர்பார்க்குறது. சாப்பாடு இல்லைன்ட்டாங்க. ஒருத்தர் சாமி கூப்பிட்டு எங்களுக்கு இங்கே 4 பேர்த்துக்கு இந்த சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டு. ஏன் கையை கழிக்கா? பரவாயில்ல சாப்பிட்றேன். சாப்பாடை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. காலையில் எதுவுமே சாப்பிடல. A few moments later. ஒரு வழியாக இந்த மலைக்கு மேலே வந்தாச்சு. நான் கூட பெரிய எக்ஸ்பிரேஷன் வச்சுருந்தேன். ரொம்ப பெரிய கோயில் அப்படின்னு. ஆனால் ரொம்ப சின்ன கோயில். அதுக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகம். உண்மையிலேயே சொன்ன மாதிரி இந்த இடம் ஃபுல்லாக மோஸ்ட் டேஞ்சரஸான பாதை தான். ஆனால் இதுக்கு பிளான் பண்ணி இடம் இந்த இருக்கா பற்றி இவர் தான். ஆனால் இந்த மனுஷன் ஃபுல்லாக அடி வேணாம். இந்த வீடு ஃபுல் ரயில அடி வர இருந்தாலும் மட்டும் ப்ரோ முடியல ப்ரோ விறுவிறுன்னு வருது. பிளான் போட்டது அவர் தான். கூட்டின்னு வந்தது அவர் தான். மேபி அடி வாங்கினது அடி வாங்கினது அவர் தான். சுத்தமாக முடியல. இந்த மேலே வந்தாலே ரொம்ப மோசமான விஷயம்னா குரங்கு தான். ஏன்னா குரங்குலாம் ரைடு எப்படி இருந்திருக்கும் இந்த ட்ரிப்பு. அதாவது நீங்கள் படியை கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு வேணால் ஏறிடலாம். எப்படி வேணா ஏறிடலாம். ஆனால் அங்கே ஏறிக்கிட்டே இருக்கும் போது பேக்கெட்டுக்குள்ளே வந்து ஒருத்த கையை விடுவான். ஜிப்பு பேக் ஜிப்பை தரப்பா. பேக் ஜிப்பை தரப்பா. சாப்பிடுறதுனா வச்சிருக்கீங்களான்னு ஒரு கூட்டம் வந்து பார்க்கும். அப்போ வந்து நீங்கள் தம்பி முருகேசா இந்த பார் அண்ணனை பாருப்பா. தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா. அப்படியே இருக்கணும். தப்பி தவறி நீங்க இந்த அட்வென்ச்சரை வந்து தாண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்க. உண்மையாவா லைஃப்ல ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது வந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். வீடியோல கேட்டாலும் கண் வழியா பார்த்து இப்படி ஒரு என்ன ட்ரெக்கிங்கா. ஆக்சுவலி நான் ட்ரெக்கிங்காக தான் வந்தேன். ஆனால் வரும்போது நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஏன்னா மொதல் விஷயமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா பேகு. நான் நிறைய பேக்கில் திங்ஸ் பொருளெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். போகும்போதே ஒரு 300 மீட்டரில் அடிச்சு குரங்கு வந்துருச்சு. பயத்தில் பேக்கை கொடுத்து வச்சினேன். அவன் சொன்னா டக்குன்னு பார்த்துக்க மச்சான் நம்ம கடவுள் பார்க்க போகிறோம். அவர் பார்க்க போகிறோம் எதுவுமே இல்லாமல் என்ன சமாளிச்சாலும் அவர் பார்க்கும்போது எதுவுமே இல்லாமல் போவோம் அப்படின்னு விஷயம் சொன்னது. அப்படின்னு மாதிரி விஷயம் நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ நாங்கள் இங்கே வந்து நின்ட்டோம். சரியான பசி. இப்போ இவங்கெல்லாம் கைலாசி இவங்களாம் சாப்பிடவே கிடையாது. அவங்களும் கிருகிருன்னு வருது. நாங்களாம் வாரங்கிட்டலாம் 10-15 அன்னதானம் போடுவாங்க தான் கேட்டு வந்துட்டே இருந்தோம். கடைசியில் இங்கே வந்து கேட்டால் அன்னதானம் இல்லைன்ட்டாங்க. இவெல்லாம் கிறங்கி விழுகிறாப்புல. அந்த தண்ணி கொடுத்துட்டாப்புல. திடீர்னு பார்த்தா அங்கிட்ட பூசாரின்ட்டு தம்பி கொஞ்சமாக சாதம் இருக்குது சாப்பிட்றீங்களான்டாரு. ஒரு தட்டில் நிறைய சாப்பாடு போட்டு வந்து கொடுத்தாரு பாருங்க. அந்த மனுஷனை பார்க்கும்போது இவர் தான் எப்படி இருந்துச்சு. அந்த மனுஷன் சோறு கையில் வந்து கொடுத்தம்போது சிவனே வந்து கொடுத்த மாதிரி எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த சாப்பாடு சாப்பிடாம நிறைய வந்துச்சு. நிறைய 4 பேர் சாப்பிட்டோம். நிம்மதியாக இருந்துச்சு. இவருக்கு கண்ணே தெரியுது. நம்ம எல்லாம் எவ்வளோ சூஸியாக இருந்திருப்போம் நம்ம சாப்பாடுல. இங்க அந்த சாம்பார் சாதத்துல ஒரு பருக்கு கூட மிஸ் பண்ணல. நாங்க 4 பேர் வலிச்சு அடிச்சோம். சின்ன தட்டி அவ்வளவு சாப்பிட்டு நல்லா வயிறார சாப்பிட்டோம். ஒரு குறையும் சொல்லல. திருப்தியா சாப்பிட்டோம். அமிர்தம் மாதிரி இருந்துச்சு. அது எல்லாமே லைஃபோட லெசன்ஸ். நீங்க ஒன்னே ஒரு விஷயம் என்னன்னா லைஃப் லெசன்ஸ். அங்க இருந்து இங்க வர்றதுக்குள்ள நீங்க வாங்க ரெடி இருக்கீங்க. என்ன பிளான் பண்ணி வாங்குங்க. இங்க அவர் என்ன பிளான் பண்ணா நடக்கும். இது எந்த அளவுக்கு ஆயிட்டுனா இங்க செல்போன் சிக்னலே கிடைக்கல. ஜிபே கிடையாது. இங்க ஏன்னா சிக்னல் கிடைக்காது.
4924. அவ்வளோ அவசரத்தில் இருக்கும். அவ்வளோ அமைதியாக இருக்குது, அவ்வளோ அமைதியாக இருக்குது, நல்லா இருக்குது. அது ஒன் வே, இது இறங்கும் மலை ஏறும் மலை. அது காம்படிஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி முடிவு பண்ணிருக்கணும். என்ன ஆமா கூட இப்படி வருங்க, நீங்க நீ தலைகளா வரீங்க. எது கொடுத்தாரு? செருப்பு எடுக்க சொன்னதுக்கு ரொம்ப சாரி. ஏமா இது எதுக்கு மாட்டானே? காலையில சாப்பிட்டது சாப்பிடல பூரி. காலையில சாப்பிடல பூரி. ஐயோ, இது வரைக்கும் நான் எவ்வளவோ ட்ரெக்கிங் போயிருக்கேன். ஆனால் இது மாதிரி ஒரு மோசமான ட்ரெக்கிங் நான் போனதே கிடையாது. ஆக்சுவலி இது பக்தி வயசாக போகிறது, ஆனால் இது நான் ட்ரெக்கிங் மாதிரி ஃபீல் பண்ணி தான் வந்தேன். எவ்வளோ மோசமான கரடு மூடான பாதை தெரியுமா இது? இது பாருங்க, மொத்த ரோடு இப்படி தான் இருக்கும். மோசமான ரோடு. அப்பா ரூட்டு. ஆனால் அங்கே எங்கே ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்கப்பா. ஆனால் கொஞ்சம் ப்ரைஸ் கொடுத்தா வேறு வழி இல்லைன்னா இவங்கெல்லாம் லோடு பண்ணி மேலே கொண்டு வந்து தராங்க. அதனால் அதெல்லாம் ஓகே. மணி 6 கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டிக்கிட்டே இருக்குது. போய் சேர்ந்துருமா என்ன ஒன்றும் புரியல. ஏன்னா இன்னும் 1 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. இருட்டிச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த காற்று பயணி பேர் முடியலங்கிறப்பலே சரி ரைட் ஓகே, கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரமாக ட்ரை பண்ணுறோம். அவ்வளோதான், இருட்டாயிடுச்சு. மணி 6 ஆயிடுச்சு. அந்த இருட்டு எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு 1/2 மணி நேரத்தில் வெளியே போகலான்னா தெரியுதா, கும்ம இருட்டாயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக இருட்டு ஏறிக்கிட்டு இருக்கு. நான் இப்படி போயிட்டுருக்கேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இந்த மலைக்கு வந்துருந்தோம்ல, ஐயோ அது ஒரு மாதிரி மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அன்எக்ஸ்பெக்டடாக வந்தாலும் ரொம்ப மோசமான ஒரு ட்ரிப்பாக போச்சு. காலையில் போனதும் நாங்கள் லேட்டாக கிளம்பிட்டோம். இப்போ மணி 6, பயங்கரமாக இருட்டிகிட்ருக்கு. இப்போ இந்த கேமரா பார்க்கணும் வெளிச்சமாக தெரியாது, இருட்டிகிட்டு இருக்குது. கேமராவில் பார்க்கறதோட இன்னும் கம்மியாக இருட்டிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் வேறு ஃப்ரெண்ட்ஸாக வந்துருக்கோம், பின்னாடி வந்துட்டுருக்காங்க. இப்போ எடுத்துகிட்டு போகிறேன்னு தெரில. இன்னொரு 20 நிமிஷத்துக்கு வெளியே போகலாம், கும்மு இருட்டாயிரும். யார் ஃபோன்லையும் சார்ஜ் வேறு இல்லை. வந்ததோட போகிறப்ப ஈஸியாக இருக்குன்னு பார்த்தோம். பட் இப்போயும் அதே மாதிரி தான் கஷ்டமாக தான் இருக்குது. வாங்கிட்டே இருக்குது, என்ன பண்ணலான்னு தெரியல. முடிஞ்சளவுக்கு கூட ட்ரை பண்ணுறோம். பட் யார்ட்டையுமே எனர்ஜி இல்லை, எனக்கு காலையில் எடுத்து சாப்பிட்றதுனால. நாங்கள் காட்டுக்குள்ளே நைட்டு மாட்டிக்கிட்டோம். மணி 8 ஆச்சு. கும்மு இருக்கு, அட்டை காடு. வாங்க கை கொடு, கை நம்ம பார்த்து சித்தரை குத்தா கும்ம இருக்கு கொய்யால. இப்பயும் அதே கரடுமுறையான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஐ திங்க் கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கே வந்துட்டோம் எப்படி வந்துட்டோம் ஒன்றும் மண்ணும் புரியல. ரொம்ப வேற ஆகிடுச்சு.